ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பன்னி ஸ்டோரி கேட்க போகிறோம். போகலாமா கதைக்குள்ளே? நம்ம காட்டுக்குள்ளே ஒரு பன்னி இருக்குது, ஒரு ரேபிட். அது பேர் லூமா. அது நம்ம கதையோட ஹீரோயினே இதுதான். ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு ஈஸ்டர் எக்கை காப்பாற்றுது, பார்த்துட்டே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு டைம் அது பத்திரமா பார்த்துக்குது. அந்த டைமில் ஒரு ஈகிள் அங்கேருந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த ஈகிள் பேர், நம்ம கதைக்கு ஒரு வில்லன் வேணும்ல, அது பேர் கிராக். இந்த கிராக் என்ன பண்ணுறான், மேலேருந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் எப்படியாவது அதை போய் தூக்கிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்டர் எக்கை தூக்கிட்டு வந்துடுறான். அந்த எக்கு ரொம்ப பேர்ல் கலரில், ரெயின்போ கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஈகிள் என்ன பண்ணுது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு மரத்து மேலே உட்காந்துருது. அதை பார்த்துட்டு நம்ம பன்னி சும்மா இருக்குமா, அந்த கொட்டாங்குச்சியை எடுத்து அது விண்டில் பறக்கிற மாதிரி ஒரு வெப்பனை கார் மாதிரி க்ரியேட் பண்ணி வேகமாக பாஞ்சு போகுது. அங்கேருந்து போகும்போது ஒரு க்ளவுடி கேட்டை பார்க்குது. அந்த கேட் சாமிங்காக இருக்குது. அது சொல்லுது, ஆமாம் இந்த டைரெக்ஷனில் போ, இந்த பக்கம் போ, அங்கே தான் நான் பார்த்தேங்குது. அங்கே போகும்போது அந்த ஃபெதர்ஸ்லாம் உதிர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அந்த கோல்டன் ஃபெதர்ஸை வச்சு ஓகே, நம்ம எப்படியும் அந்த கிராக் பையனை நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போகுது. ஒரு கண்டுபிடிச்சிடுச்சு. அப்போ போயிட்டு சமாதானம் பேசுது, இங்கே பாருப்பா, நான் உங்க கூட சண்டை போடலாம் வரல, இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஈஸ்டர் எக், நாங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம், இப்படி நீ தூக்கிட்டு வந்துட்டா எங்களுக்கு கொடுத்துருன்னு கன்வின்ஸ் பண்ணுது. சரி பாவமாச்சே அப்படின்னு அந்த ஈகிளும் கொடுத்துருச்சு. இதை காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்த உடனே அங்கே இருக்கிற ரேபிட்ஸ் எல்லாம் லூமா லூமா அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஹாப்பியாக பாட்டு பாடி அந்த ஈஸ்டரை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதோட கதை முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.